வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். நல்லபடியாக மதுரை வந்து சேர்ந்தாச்சு. கால் வலியவும் பொருட்படுத்தாமல், என்னுடைய உடம்பு வலி, வைத்த வலி எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நான் வந்துட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு உள்ளே வந்து ஏகப்பட்ட வலிகள், வேதனைகள். இதுக்கெல்லாம் ஒரே மருந்து என் பெத்த தாய். அந்த தாய் முன்னால் வந்து நான் கண்ணீர் விட்டு என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனையில் கொடுக்குற தாயே, எங்கள் அம்மாவே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா முன்னால் நான் வந்து அழுது, நான் வந்து என்னுடைய கண்ணீரெல்லாம் விட்டு அப்போ தான் எனக்கு மனசு நிம்மதி கிடைக்குங்கிறதுக்காகத்தான் நேற்று நைட்டோட நைட்டாக லைவை முடித்த ஜோருக்கு நான் கிளம்பி வந்ததுக்கு காரணம் முழுக்க அதுதான். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட வலிக்கு மருந்து போடுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கட்டிக்கிட்டின பொண்டாட்டியும் இல்லை, கூட வந்த வப்பாட்டியும் இல்லை. எல்லாமே பணத்துக்காகவும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் வாழ்கிறவங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்ன? குற்றாலம் போயிருக்கோம், நல்லா குளிக்கணும், குடிக்கணும், படுக்கணும். வாழ்க்கையில் அவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியமே தவிர எனக்கு உண்டான வலிக்கு நான் தான் மருந்து போட்டுக்கிறணும் போல். எனக்கு இந்த நேற்றுலேருந்து நான் சொல்கிறேன், எனக்கு காலில் இந்த கட்டி மாதிரி பிறப்பிருக்கு, நெஞ்சு வலி, இது போக வந்து அஜீரண கோளாறு, ஏகப்பட்ட பிரச்சனையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதே வந்துங்க ஒரு சின்ன வயசில் நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். நம்மளுக்குள்ள ஒரு அடிபடுது, ஏதோ கை காலில் அடிபடுது, இல்லை வேதனையில் உடம்பு வலிக்குது. அடிபட்ட அடியில் வலித்தா நம்ம எங்கே போவோம்? பெத்த தாய்கிட்ட தான் நம்ம அம்மான்னு அழுவோம். ஆனால் எனக்கு ஏற்பட்டிருக்கிற வலிகள்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்போவாது சின்ன வயசில் ஒரு காயம் பட்டால் உடனே ஆறிடும், அதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு புண்ணு வந்தால் கூட அது ஆற மாட்டேங்குது. காரணம், நம்ம உடம்புல வந்து சுகர் இருக்குது. ஏன் உடம்புல, உங்களை சொல்லக்கூடாது, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு புண்ணுங்கிறது உடனே ஆறாது. அதை மாதிரி ஏகப்பட்ட புண்கள் மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, எல்லா வியாதிகளும் மொத்தமாக வந்து ஒரு மனுஷங்கிட்ட வரும்போது அவன் எங்கே போய் அதெல்லாம் வந்து ஆற்றுவான். இப்போ எனக்கு உள்ளே வலிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து நான் சுமிக்கிட்டேயோ சூர்யாக்கிட்டேயோ போய் எப்பா எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது மருந்து போடுனா யார் மருந்து போடுவா? ஒரு நாள் போடுவாங்க, 2 நாள் போடுவாங்க. அதுபோக பணம் சம்பாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே மருந்து போடும் அந்த இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. உனக்கு வேணுமா நீ தேத்திக்க, உன்னைய நீயே பார்த்துக்க. ஏன் 7 வயசாகி போச்சு, உனக்கு இன்னும் நாங்களே உட்காந்துக்கிட்டு எல்லாம் பூசி விட்டுக்கிட்டு இருப்போமா அப்படின்னு சொல்கிற காலம் வந்துருச்சு. ஒரு அஜீரண கோளாறுனா கூட ஒரு ஈனோ கலக்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் கிடையாது. இவ்வளோத்துக்கும் நம்ம பணம் சம்பாதி கொடுக்குற மிஷினாக இருக்கும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளவு ஒரு மரியாதை கிடைக்காத இடமோ அதுதான் சூர்யாவோட இடம். நான் யதார்த்தமாகவே பேசுகிறேன், இந்த வசனம் டைமிங்லாம் வேணாம், நார்மலாக பேசுகிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு 2 நாளாக உடல்நிலை சரியில்லை ரொம்ப. அதாவது முந்தி கூட வந்து அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகும், நல்லா வருவேன், அப்புறம் வந்து மருந்து மாத்திரையை போடுவேன், சரியாக போயிடும். ஆனால் இப்போ ஒரு மனுஷன் எதுக்கு சம்பாதிக்கிறான்? ஒன்று அந்த சம்பாத்தியத்தில் ஏதாவது குடிச்சு, இல்லை ஏதாவது ஒன்று படுத்து, இல்லை ஏதாவது ஒன்று சாப்பிட்ற பொருள் ஜீரணிச்சு அந்த வாழ்க்கையை வாழணும். ஆனால் என் வாழ்க்கையில் இது எதுவுமே இல்லை. நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியலை. என்னுடைய வலியை வேதனையும் சொல்லி அழுகிறதுக்கு ஆள் இல்லை, என் பெத்த தாயை தவிர. அதனால தான் கிளம்பி நான் நைட்டோட நைட்டாக நான் ஊருக்கு போகணுன்னு வந்தேன். அப்படி என்ன வந்து அங்கே உட்காந்து 2 நாள் 3 நாள் உட்காந்து காசை செலவு பண்ணி இவளுக்கு சந்தோஷத்தையும் சுகத்தையும் கொடுக்குறதுக்கு நான் ஒரு ஆளா? நான் ஒரே வார்த்தை இனிமேல் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, நேற்றே நான் பார்த்துட்டேன் எல்லாரும் யார் எப்பேற்பட்டவங்க, அவங்களுடைய சுயநலங்கள் என்ன, வாழ்க்கையில் வந்து நமக்கு ஒன்றுனா அதை நம்ம தான் பார்த்துக்கிறணும், நம்ம தான் நிவர்த்தி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டேன். ஏன்னா இப்போ எனக்கு காயப்பட்டிருக்கு, எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு இது சின்ன ஒரு பரு மாதிரி இருந்துச்சு, அதை உடச்சி விட்டேன். அதை என்னடனா காலில் வந்து பார்த்தா இந்த தண்ணியில் வந்து நீர் கட்டி போய் அதில் போய் அந்த தண்ணியில் போய் குளிக்கலாமா? குற்றால தண்ணியில் குளித்து அது உள்ளே போய் சலம் கட்டிருச்சு. எனக்கு வலிக்குது, எனக்கு நைட்டெலாம் ஆக்சிலேட்டரை காலை வச்சு என்னால் மிதிக்க முடியலை, வண்டி ஓட்ட முடியல, குறுக்கு வலிக்குது. அதை சாப்பிட்ட சாப்பாடு அஜீரணமாக ஏப்பமாக வருது. முதல்ல எனக்கு ஒரு ஆள் வந்து நல்லா பார்த்துக்கிற ஆள் எனக்கு இல்லைங்க. நான் கண் கூட பார்த்துட்டேன். எல்லாமே அவங்கவுங்க தேவைகளுக்காக தான் வாழ்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி தான், சுமியாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும். இப்போ சூர்யாவெல்லாம் நான் எம்புட்டோ நம்பினேன். சரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், இன்றைக்கி கூட காலையில் எழுந்திரிச்சு வாப்பா எனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், என்னான்னு சொல்லி அஜீரண கோளாறுக்கு பார்த்துருவோம், அதே மாதிரி கால் வேதனையாக இருக்குப்பா அப்படிங்கிறேன். ஒரு தடவை கூட என்னை இங்கே வா அந்த காலை காட்டு, அதில் என்ன இருக்குது, ஒரு ஆயின்மெண்ட்டை போடுவோம், ஒரு மருந்து மாத்திரை வா போய் வாங்குவோம், இல்லை ஸ்கேன் எடுக்க போவோம், ஒன்றுமே இல்லை. என்னை கூப்பிடக்கூட இல்லை. இப்போ வரைக்கும் இந்த காலையில் எந்திரிச்சு
குளிக்க கூட இல்லை, மூஞ்சியை கழுவிட்டு அப்படியே வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து கதறி அழுது, இவ்வளோ தூரம் பாரு உன் மையன் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என்னை பேசாமல் உன் கூட நீ கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி நான் வேதனையில் அழுதுட்டு இப்போ உட்காந்துருக்கேன். கண்ணெல்லாம் பாருங்கள் அப்படியே கலங்கி போய் சிவந்து போய் கிடக்குதா, தெரியுதா? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து வாழ்கிறது எதுக்காக? ஒன்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும். குடும்பம் பார்த்தா குடும்பம் இந்த பக்கம் பார்த்தா அவள் சுகையில்ட்டு அவனுக்கு கேக்கு வெட்டவும், என் பேரனை பார்க்காம இந்த எங்கே போனால் என்ன ஆனானே தெரியலை. நான் மெயினாக வந்ததுக்கு காரணமே இந்த விஷயத்தெல்லாம் வந்து முடிக்கணும். குடும்ப பிரச்சனை இனிமேல் வளர்க்கக்கூடாது. ஏன்னா குடும்ப தலைவனாக எனக்கு என் குடும்பத்துக்கு மேலே அக்கறை இருக்க போய் தான் எல்லாரும் சொல்லுவீங்க, உன் பொண்டாட்டி வந்து அங்கே வந்து எங்கேயோ ஓடி போயிட்டா, ஆளையும் காணா அட்ரஸையும் காணா, நீ அவளை போய் பார்க்காம உட்காந்துக்கிட்டு கூத்தியாக கூட உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்க, குடிச்சிக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற வார்த்தை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் கிளம்பி வந்தது. ரெண்டாவது, என் குடும்பத்து மேலே எனக்கு 100% அக்கறை உண்டு. என்ன பிரச்சனைனாலும் சரி தான், அவன் இன்றைக்கி சுகையிலுன்னு போகட்டும், இல்லை வேறு யாரையோ தேடி போகட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. என் மனைவி காணாமா, நான் தான் தேடணும். என் பேரனுக்கு ஒரு அத்தம்மா வேணும், ஒரு பாட்டி வேணும்னா நான் தான் பார்க்கணும். நான் இல்லாததை என் குடும்பத்தில் அவள் இருந்து தீர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் அவளை வந்து இவ்வளோ தூரம் நான் கிளம்பி வந்ததே. ஆனால் இவன் என்னாருமா சொல்கிற, உன் பொண்டாட்டி பிடித்தேன், நம்ம ஊருக்கு வரும்போது பூரா எங்கிட்டாவது ஓடி போயிடுவா, இல்லைன்னா இவனையாவது வச்சு ஒரு கேக்கு வெட்டி உருண்டை எழுப்பா, வம்புழுப்பா, உனக்கு எனக்கு சண்டை வரும். நேற்று ஒரு நாள் தாங்க, அதாவது நேற்று கூட இன்னும் விட்டுருந்தா சண்டை வந்து பெரிய பிரச்சனை ஆகிருக்கும். நான் கிளம்பிட்டேன், வேணாம் இதுக்கு மேலே அங்கே இருக்க வேணாம். ஏன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. படுத்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறான். 7 மணிக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். எப்பா வாப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சு, என்ன ரூம் பாய் வரலையா அப்படிங்கிறேன். நீ நினச்சா வர சொல்லுவ, நினச்சா வேணாம்ப, இதுக்கு நான் தான் ஆளா வருவேன், இது எதுக்கு வரணும் இந்த குற்றாலத்துக்கு காசை செலவு. நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேங்க, பொதுவாக யோசிப்போமே, குற்றாலத்துக்கு எதுக்கு போகிறோம்? நல்லா அந்த அருவி தண்ணியில் மூலிகை தண்ணியில் குளித்தா உடம்புக்கு ஒரு நிம்மதி, ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சி, அதுக்காக போகிறோம். ஏற்கனவே பனி பெஞ்சிக்கிட்டு எல்லா பக்கமும் குளிர் விடன்னு எனக்கெல்லாம் பல்ல கட்டுது. ரெண்டாவது அந்த தண்ணியில் குளித்தா தலையெல்லாம் அப்படியே பாரம் கும்முன்னு இறங்குது, தண்ணி மண்டைக்குள்ளே இறங்குறது நல்லா தெரியுது நம்மளுக்கு. இதில் வந்து இப்போ கோயிலில் உள்ளவங்க ஐயப்பன் பக்தர்கள் வந்து குளிக்கிறாங்கன்னா அவங்க அப்படியே போகிற வழி, ஐயப்பன் சன்னிதானத்துக்கு போகிற வழியில், சபரிமலைக்கு போகிற வழியில் குற்றாலம் இருக்கிறதுனால அங்கே நீ இறங்கி அங்கே உள்ள குற்றாலீஸ்வரரை கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு அவங்க போகிறாங்க. அவங்களும் ரூம் போட்டுலாம் தங்கலை. நாங்கள் பார்க்குறோம் ஊரில் ஒரு பையே இல்லை. ஒரு பையனா வந்து இந்த கெஸ்ட்டு இந்த டூரிஸ்ட்டு அவங்கள தவிர வேறு அங்கே வந்து யாருமே கிடையாது. எங்களை மாதிரி வந்து போய் ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாடகை கொடுத்து குற்றாலத்தில் குளிக்கிறதுக்கு யாருமே இல்லை. பூரா காட்டேஜ் பூரா காலியாக கிடக்கு. நாங்கள் 2 பேர் மட்டும்தான் திமிரெடுத்து போய் கொழுப்படுத்து போய் பணக்கொழுப்பில் போயிருக்கோம். ஒரு நாளைக்கு 2000 ரூபா வாடகைனா என்னாச்சு? 2 நாளைக்கு 4000 ரூபா. காருக்கு பெட்ரோல் என்னாச்சு? அது ஒரு 3000 ரூபா, 7000. சாப்பாடு அது ஒரு 3000, 10000 ரூபா ஒரு 2 நாளில் காலி. இது எதுக்கு? இதை நம்ம கூணா கொழுப்படுத்து போகிறது தானே. இதில் இன்னொரு நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆகும்? திருப்பி ஒரு நாள் வாடகை 2000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். திருப்பி சாப்பாட்டுக்கு ஒரு 1000 ரூபா. திருப்பி மேலே போய் ஆரியங்காவை அங்கங்கே சுற்றி பார்க்க போனால் அங்கே ஒரு 1000 ரூபா. ஆக திருப்பி இன்றைக்கி ஒரு நாள் இருந்தால் இன்றைக்கி 4000 ரூபா காலி ஆகும். அவையவே வந்து ஒரு நேரம் மம்பட்டியை பிடிச்சி ஒரு சித்தாள் கொத்தனார் வேலையை பார்த்து 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுது. நம்ம உட்கார்ந்த இடத்துல முதையாவது சரி ஒரு 4 பேர் கொடுத்தாங்க வச்சாங்க, அந்த காசில் போனோம் வந்தோம், காசு அருமா நம்மளுக்கு தெரியலை. இந்த யூடியூப்பில் வந்து எப்பயுமே நிரந்தரமான வருமானம் கிடையாது. அவ்வளோ பெரிய நடிகர் சூரிய அண்ணனே வந்து அவர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவர் சினிமா துறையில் இருந்தாலும் உச்சத்தில் இருந்தாலுமே அவருமே இந்த முந்தா நாள் வந்து ஸ்வீட்டு கடை, முந்தா நாள் ஸ்வீட்டு கடை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பண்ணி ஸ்வீட்டெலாம் விலை மலிவான விலையில் கொடுத்து மக்களை வந்து எப்படி கவர் பண்ணுறது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு தொழில். இந்த தொழில் இல்லைன்னா அந்த தொழில்னு சொல்லி ஒரு மாற்று தொழிலோடு அவர் இருக்கிறார். நம்மளுக்கு என்ன இருக்குது? ஒரு இந்த யூடியூப்பை விட்டால் வேறு என்ன இருக்குது? சூப்பர் சாட்டு குறைஞ்சிருச்சு. வீடியோ நீ எத்தனை சேனலுக்கு போடுவ? ஏதாவது ஒன்று பேசுனா ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த முந்தா நாள் அப்படி தான் 5 போய் வீடியோ போட்டான். பார்த்தா 2 பிள்ளைகளை காட்டிட்டான், ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சின்ன பையன் ஓடிருப்பான் போல் அம்மனக்குட்டியோட. அந்த வீடியோவை காட்டி அதுக்கு ஒரு ஸ்டேக் வேறு விழுந்துருச்சு. அதை பேசி இது பண்ணி ரிமூவ் வாங்குறதுக்குள்ளே படாத பாடு. அட்மினுக்கும் எங்களுக்கு பெரிய சண்டை. எதுக்கு என்ன இப்படியா வந்து போட்டுக்கிட்டு ஒரு பின்னால் ஆள் வர்றது கூட பார்க்காம வீடியோ எடுப்பாங்க? ஒரு பையன் அம்மனக்குட்டியோட ஓடுறேன், அதோட வீடியோ எடுத்து சைல்டு அப்யூஸ்டுன்னு வந்துருச்சு. இது எதுக்கு தேவையா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வருமானங்கிறது நிரந்தரம் கிடையாது. அதில் யூடியூப்லாம் இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. பார்த்தா எல்லா பக்கமும் லைவு, எல்லோரும் லைவு,
பார்த்தா 10-15 லைவ் ஓடிக்கிட்டு இருக்குது. இதில் நம்மளுக்கு போகிற வீடியோவுக்கு பார்க்குறதுக்குன்னு இருக்கிறவங்க நம்ம அதை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. வார்த்தைகளை பேசாமல், கெட்ட வார்த்தை பேசாமல் வீடியோ போடுறது பெரிய விஷயம். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, பணங்கிறது சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் தான், 24 மணி நேரமும் கிடைக்காது. அதே நேரம் அளவுக்கு மீறி கடன் கப்பியை வாங்கி வச்சாலும் அதை நம்ம தான் அடைக்கணும். எல்லா வகையிலையும் நம்மளுக்கு எதிரிகள் நாலா பக்கம் இருக்காங்க. இதில் வந்து நீ உட்காந்துக்கிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என்னையை போட்டு வந்து போராட்டம் பண்ணி என்னை வந்து மன உளைச்சலை கொடுத்தேன்னா, எனக்கு ஒரு மாரடைப்பு வந்து, இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரோக் வந்து, இல்லை ஏதோ ஒன்று ஆச்சுன்னா, நாளைக்கு நீ வாங்கி வச்ச கடனுக்கு பூரா யார் பொறுப்பு? நகை கடையிலேருந்து, சீட்டுலேருந்து எல்லா பக்கமும் கடை. மாதம் மாதம் டியூ, இஎம்ஐ பணம் கட்டணும், காருக்கு கட்டணும், டூலருக்கு கட்டணும், ஃப்ரிட்ஜுக்கு கட்டணும், வாஷிங் மிஷின் கட்டணும், செல்ஃபோனுக்கு கட்டணும். இவ்வளவு கடனை வாங்கி கட்டணும்னா அதுக்கு நான் உயிரோடு இருக்கணும். என்னையை போட்டு பாடாப்படுத்தி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா ஒன்று புரிஞ்சுக்கிறணுங்க. ஒரு மனுஷனால் முடியலைன்னா முடியாதவனை போட்டு ரொம்ப ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. எனக்கு தெரியாதா, நான் தான் சொன்னேன் பாப்பா ஒரு 3 நாளைக்கு போயிட்டு வருவோம், எனக்குமே வந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே போர் அடிக்குதுன்னா நானே வான்னு கூப்பிட்டேன்னா அதில் என்ன இருக்கும்? நான் அதுக்காக என் நெஞ்சை புலந்து காட்ட முடியுமா? என் உடம்புக்குள்ளே என்னென்ன வியாதி இருக்குது நானும் சொல்கிறேன்ல. என்னால் வந்து அது ரொம்ப கத்தி பேசவும் முடியலை. இந்த லைவெல்லாம் முந்தி 1 மணி நேரம் போடுவேன். இப்போ பார்த்தா என்னால் 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கு மேலே தம் கட்டி என்னால் பேச முடியலை. அந்தளவுக்கு வந்து நுரையீரல் ஈரல்லாம் வலிக்குது, அடி வயிறுலாம் இந்த உள்ளேருந்து அப்படியே பேசும்போது வயிற்றை வலிக்குது. எனக்கு ஏப்ப விட்டு அஜீரண கோளாறு வேறு, கால் வலி, கொப்பளம், இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் வந்து குடிச்சு கும்மாளம் போட முடியுமா? அதாவது மனுஷனுடைய உடம்பு சிவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நான் இன்றைக்கி நல்லா இருந்தால் தான், ஏன்னா என்றைக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். முதல்ல நான் இருக்கணும். உனக்கு சம்பாரித்து கொடுக்கணும்னா, உன்னுடைய கடன் அடைக்கணும்னா, நீ வாங்கி வச்சுருக்க கடனுக்கு நான் இன்னும் ஒரு 2 வருஷமாவது உயிரோடு இருக்கணும். அப்போத்தான் உன் கடன் கப்பி பூரா அடையும். அது வரைக்கும் என்னை கொஞ்சம் நேரமாவது நிம்மதியாக மன உளைச்சல் கொடுக்காமல் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் நான் வந்து உண்மையிலே வந்த காரணம் எனக்கு மனசு சரியில்லை, உடம்பு சரியில்லை. என் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மாவுடைய போட்டா முன்னால் உட்காந்து அழுகணும். ஒரு பெத்த தாய் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு மருந்தை போடுவாங்க. இன்றைக்கி எனக்கு மருந்து போட யாருமே இல்லை. கட்டின பொண்டாட்டி பார்த்தா அவள் எங்கே இருக்கானே யாருக்கும் தெரியலை. திடீர்னு பார்த்தா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறான். அதுவும் எனக்காகவா போடுறேன்? எனக்கு உடம்பு சரியில்லை, ஏப்போ வருது, முடியாமல் இருக்கேன்னு சொல்லி நான் வந்து புலம்பிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னையை விட்டுட்டா சுகையில் சுண்ணாம்பை போய் வைக்க போயிட்டான். எங்கே போனால் என்ன போனானே தெரியலை. ஆக அவள் பக்கம் இருந்து வர்ற அன்பு இல்லை. பெத்த பிள்ளைங்க அதை விட, ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன, நான் அங்கே இருந்தால் தானே அவங்க பார்ப்பாங்க. இதே அவங்க கூட இருந்திருந்தா, என் பெத்த பிள்ளைய கூட இருந்திருந்தா, என் குடும்பத்தோடு இருந்திருந்தா, அவங்க எனக்கு எதாவது ஒன்றுன்னா என்னப்பா செய்யுது, எதுப்பா செய்யுது, என்னத்தா உடம்புக்கு, வாங்க ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு கூப்பிடுவானுங்க. நான் வந்து 24 ஹவர்ஸ் கூத்தியா வீட்டில் கிடந்தேன்னா என்னையை வந்து எப்படி மயங்க பார்ப்பாங்க? அவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரி, இவங்கள விட்டுட்டு தான் நம்ம வெளியே வந்துட்டோம். அப்போ நம்ம சம்பாரித்து கொடுக்குறது யாருக்கு கொடுக்குறோம்? கூட இருக்கிற கூத்தியாளுக்கு. அப்போ அவள் என்ன பண்ணணும்? எனக்கு முடியலைன்னா கூட இருந்து எல்லாம் பார்க்கணும், மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கணும். சரி முடியலைங்கிறாரு, நம்மளுடைய சந்தோஷங்களையெல்லாம் ஒத்தி வச்சுட்டு அவர் உடல்நிலையில் அக்கறையோடு அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறது, ஸ்கேன் எடுக்கிறது இல்லை. நான் கேட்குறேன், வருமுன் காப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு கண் கூட தெரியுது என் உடம்புல ஏற்பட்ட பிரச்சனை இருக்குன்னு. எல்லாத்தையும் முத்த விட்டு ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் படுத்தா தான் பார்ப்பாங்களா? இல்லை ஒருவேளை வந்து படுத்தா கூட பார்க்க மாட்டாங்க போலையே. கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச காசை பூரா இந்த ஆளுக்கு செலவு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இவன் என்ன 6 வருஷமாக சேர்த்து வச்சதை பூரா 6 நாளில் காலி பண்ணிடுவேன் போல் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க போல். இப்போ உள்ள நிலைமை எனக்கு அப்படி தான் தெரியுது. ஏன்னா ஒரு துடிப்பு, ஒரு படபடப்பு, ஒரு பதட்டம் துளி கூட இல்லை. நான் தான் சொன்ன மாதிரி நான் எனக்கு உள்ள வலிகளை வந்து எனக்குள்ளேயே வச்சுருக்கேன். நான் ஓப்பனாகவும் சொல்லிட்டேன், எப்பா என்னால் முடியலை, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு பேச முடியல, ஈரக்குலையெல்லாம் அப்படியே துடிக்குது, எனக்கு வகுத்த வலிக்குது, சாப்பிட்றது செமிக்க மாட்டேங்குது, காலில் கொப்பளம். இதோடு நான் இன்னொரு நாளைக்கு இங்கே தங்கி என்ன பண்ண போகிறேன்? ஏதோ ஒரு எமர்ஜென்சி, அந்த ஊரில் போய் நம்ம ஒரு டாக்டர் மருந்து மாத்திரை வாங்க முடியுமா? நம்மளுக்கு யாரை போய் பார்க்குறது? இதே இப்போ நம்ம ஊராக இருக்குது, ஏன் நம்ம இருக்கிற இடமா இருக்குன்னா டக்குன்னு போனோமா, ஒரு டாக்டரை பார்த்தோமா, ஒரு எமர்ஜென்சின்னா பார்க்குறதுக்கு ஒரு டக்குன்னு வேலை நடக்கும். உயிரையாவது காப்பாற்றிக்கிற வேணாமா? இவன் என்னமோ எனக்கு என்ன மயிரே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்படி போனால் எனக்கு என்ன? என்னையத்துக்கு ஏதோ ஒரு பழமொழி இருக்குது, நல்ல பழமொழி, எது எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன, கிழவனை தூக்கி மனையில் வையின்னு சொன்ன கதையா? இவன் எனக்கு எக்கேடு கேட்டால் எனக்கு என்ன? ஏன் நிம்மதி போச்சு, ஏன் சந்தோஷம் போச்சு? ஒரு தடவை கூட வந்து முழுசாக ஒரு 3 நாளே கூட என்னை வந்து குற்றாலத்தில் வந்து நிம்மதியாக இருக்கக்கூட மாட்டேங்கிற. நான் குளிக்கணும், நீ குளி, அப்புறமா குளி, நல்லா இருக்கும்போது குளி. இந்த பனியில் விஷப்பனி
அப்படியே இறங்குது மண்டையில். இதில் வந்துக்கிட்டு நீ குளிச்சு கும்மாளம் போட்டு என்ன ஆக போகுது? மேற்கொண்டு தான் வியாதியை வளர்த்துக்குருவான். முந்தானாலே பாருங்கள், அவள் வீடியோ போடும்போது பார்த்தீங்களா, குரல்லாம் வந்து குணன்னு போய் சளி பிடிச்சி ஜலதோஷத்தில் உட்காந்துக்கிட்டு ngேன்னு மூக்கில் பேசுகிறேன். இது போக சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு வாங்கியாச்சு, அதை வீடியோவில் காட்டினதுலேருந்து இவங்க கண்ணில் விழுந்ததுலேருந்து உள்ளக்க இறங்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு? அதுக்கு வீட்டில் வந்து சமைச்சு நல்லது போல சாப்பிட்டாலும் நிம்மதி. போகிற இடத்துல ஒரு மனுஷனுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு வாழ்கிறவ தான் பொம்பளை. ஆனால் இவ வந்து அப்படி கிடையாதுங்க. 100க்கு 200% சொல்லுவேன். அவளுடைய சுயநலம், அவள் சுகம், அவள் படுக்கணும், அவள் குடிக்கணும், அவள் நல்லா இருக்கணும், அவள் சல்லாபம் கொண்டாடணும், இதில் தான் அவளுடைய எண்ணம் இருக்கே தவிர என்னையை பற்றி ஒரு துளி கூட அக்கறையும் கிடையாது, ஒரு கவலையும் கிடையாது. நானாக வம்பா வாண்டடாக நான் கூட்டு வரப்போ இப்போ வந்திருக்கேன். எனக்கு என் குடும்பமும் ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்ததுக்கு முக்கியமான காரணத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சுமி எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி போய் தேட போகிறேன். இல்லையா நான் வீட்டுக்கு போகிறேன், என் மகனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி, என்னடா உங்கள் அம்மா இப்படியே அடிக்கடி பிரச்சனையை பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், நீயும் கண்டுக்கிறாமல் விட்டுரு என்னைய மாதிரி. இப்போ நான் எப்படி இருக்கேன்? அவள் சுகையில் லவ்யூங்கிறா, பூச்சிக்குட்டி லவ்யூங்கிறா, நான் ஏதாவது அந்த பூச்சியை பற்றி யோசிக்கிறேன்னா இல்லை. அதே மாதிரி நீயும் அவள் எக்கேடு கட்டு போனால் என்னன்னு விட்டுரு. நமக்கு தேவை என்ன? குடும்பத்துக்கு ஒரு ஆள், உன் பிள்ளையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பாட்டிமா, ஒரு தாயாக இருந்து அவள் பார்த்துக்கிடுவா. அதனால் நீயும் வேலைக்கு போகிறது கெட்டு போயிடும். உன்னுடைய ஈவெண்ட்டுக்கு போகிறது, உன்னுடைய வேலைகளெல்லாம் இவள் கெடுத்து விட்ருவா. அதனால் சும்மா அவளோ எக்கெடுக்கட்ட போயிட்டா, முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமேல் நான் முக்காடு வேண்டி கிடக்கு அப்படின்ட்டு போயிடுறான்னு சொல்லி இன்னும் அவங்ககிட்ட போய் சமாதானம் பேச போகிறேன். அவள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல விட்டுரு, அவள் இனிமேல் திருந்த போகிறது கிடையாது, அவள் போக்கில் அவள் போகட்டும், நமக்கு தேவை வீட்டுக்கு ஒரு பொம்பளை, அவளை தான் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அவனை போய் சமாதானப்படுத்தணும். ஏன்னா இன்னும் வந்து இப்படியே விட்டோம்னு வைங்களேன், என் மையன் கல்யாணம் இருக்குது சின்னவனுக்கு, அதை பார்க்கணும், என் பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து கூட மாட வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். இவளை நான் கண்டித்து பார்த்தேன், என்னால் கண்டிக்க முடியலை. 24 மணி நேரமும் சுகையில் புராணம். அவனுக்கு போய் எவ கமெண்ட் போட்டா என்ன, எவ லைக்கு போட்டா என்ன, எவ வந்து அவனை காதல் பண்ணால் இவளுக்கு என்ன, இவன் ஒதுங்கி போனால் கேட்காம திருப்பி அவன் பின்னாலேயே போய்கிட்டே இருக்கிறான். சரி ரைட்டு, அவள் பொழப்ப அப்படி போட்டு விட்டுருங்க, அவளுக்கு ஒரு வடிகால் தேவைப்படுது போல், அவள் வாழ்க்கையை அவள் அமைச்சுக்கிறட்டும். என் பிள்ளையோட கல்யாணம் வரைக்கும் பேசாமல் இருந்தால் ரைட்டு தான், அதே மாதிரி என் பேரனை பார்த்துக்கிட்டா ரைட்டு தான். அவளையும் நான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். இவளுடைய சுயரூபமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என் வாழ்க்கையில் என்னையை நானே பாதுகாத்துக்கிறணும். யாரோட தயவையும் நான் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னையை நானே பாதுகாத்துக்கிறேன், எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். எதாக இருந்தாலும் எனக்கு வர்ற வருமானத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக, டாக்டர் ஃபீஸ் கொடுத்தது போக மிச்சம் மீதி என்ன இருக்கோ அதைத்தான் இனிமேல் சூர்யா கொடுக்க போகிறேன். இன்னமும் இழிச்சவாத்தனமாக எப்படி சொல்கிறது, ஏமாளியாக வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய நலன், நான் நல்லா இருந்தால் தான் நான் கத்த முடியும், பேச முடியும், சம்பாதிக்க முடியும். அது இவளுக்கு புரியலையான்னு தெரியலை. இவளுடைய சந்தோஷத்தை தான் பார்க்குறாளே தவிர என்னையை வந்து நடுத்தரவில் அனாத மாதிரி விட்டுருவா போல். இப்போவே இப்படி இருந்தால் நாளைக்கெல்லாம் போய் படுத்துட்டேன்னா அவ்வளவுதான், மொத்தத்துக்கு எனக்கு சமாதி கட்டிடுவாங்க. அதனால் என்னையை நானே காப்பாற்றிக்கிறேன், எனக்கு நானே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறேன். நான் டாக்டரை போய் டோக்கனை வாங்கி ஸ்கேன் எடுத்து பார்த்து என்னையை நான் பார்த்துக்கிறேன். இவெல்லாம் என் கூட வரவே வேணாம். இவகிட்ட சொல்லியும் பார்த்துட்டேன், என்னுடைய வழிகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவளுக்கு வந்து இது இல்லை, மண்டையில் மூளை வேலை செய்யலை. அதனால் விட்டுருவோம். நான் என்னை பார்த்துக்கிறேன், என்னை பாதுகாத்துக்கிறேன். இனிமேல் எப்படி நான் போகணுங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? பாய்.